இந்த ஜென்ரேஷனில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குதுங்க. அட்வைஸ் கேட்காதவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். அட்வைஸ் கேட்குறவங்க அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்குமே பழமொழி இருக்குது, குரங்குக்கு புத்தி சொல்லி தூக்குனாங்குருவி கூண்டு இழந்தது. இந்த பழமொழி குரங்கை பற்றினது மட்டும் இல்லைங்க, மாற விருப்பம் இல்லாத நம்ம மனிதர்களை பற்றி பேசுது. சைக்காலஜிக்கு வருவோம். சைக்காலஜிக்கல் ரியாக்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒருத்தர் இதை செய் அதை செய்யாத அப்படின்னு சொல்கிறப்ப சில மனிதர்களுடைய பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை எதிர்க்க ஆரம்பிச்சிடும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், என் உடம்பு என் விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோனை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க, நான் யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் செக்கப்புக்கு போங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னா எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தடவை மட்டும் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக நீங்கள் கவலைப்படுவீங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த கவலை கூட இருக்காது. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அட்வைஸ் அப்படின்றது ஃப்ரீ ஆயிடுச்சு, அட்டென்ஷன் அப்படின்றது காஸ்ட்லி ஆயிடுச்சு. அதனால கேட்காத மனுஷனுக்கு நம்ம நேரத்தையும் நிம்மதியையும் எனர்ஜியும் செலவு பண்ண ஆரம்பிச்சிடறோம். கடைசியில மாறாதது அவனா இருக்கும், சோர்ந்தது நாமளா இருக்கும். நம்மளோட போன்ல ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்றப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம பார்த்தா டவுன்லோட் பண்றோம், அதை பார்க்காமே நம்ம அக்செப்ட் பண்றோம். அப்படி அக்செப்ட் பண்ற நாம லைஃப்ல மட்டும் யாரோ சொல்ற ஒரு நல்ல அட்வைஸை ஏன் ரிஜெக்ட் பண்றோம்? டாக்டர் சொல்ற அட்வைஸை கேட்க மாட்டான், டீச்சர் சொல்ற அட்வைஸை கேட்க மாட்டான், பேரண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸை கேட்க மாட்டான். ஆனால் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயோ 30 செகண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டாங்க அப்படின்னா லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஃபேக்ட் என்னன்னா, எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. அப்படியே நாம் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்தணும்னு நினைச்சா நாம தான் முட்டாளா போயிடும். ஏன்னா குரங்குக்கு புத்தி சொல்லி தூக்குனாங்குருவி கூண்டு இழந்தது. மாறவே விருப்பம் இல்லாத ஒருத்தனை மாற்ற முயற்சிக்கிறப்ப அவன் வாழ்க்கை மாறாது, நம்ம நிம்மதி தான் போயிடும். அதனால அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நன்றி. இது நிருநிப்ஸ்.